கிருஷ்ணகிரியிலிருந்து பூக்களின் வரத்து குறைந்ததால் திண்டுக்கல் சந்தையில் ஒரு மல்லிகைப்பூ 3000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், பூக்களுடைய விலை உயர்ந்ததற்கு என்ன காரணம்? அபிநயா, தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் கனமழையானது பெய்து வந்தது. இந்த கனமழை காரணமாக பூக்களின் வரத்து மிகவும் கம்மியாகிறது. திண்டுக்கல் நகர் மத்தியில அண்ணா வணிக வளாக பூச்சந்தையானது செயல்பட்டு வருகிறது. இந்த பூச்சந்தைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி உள்ள சின்னாலப்பட்டி, ஆத்தூர், நிலைக்கோட்டை, பெருமாள் கோவில்பட்டி உள்ளிட்ட பல கிராம பகுதியிலிருந்து பூக்கள் விற்பனைக்கு கொண்டு வருவாங்க. இங்கு வரக்கூடிய இந்த பூக்களை தமிழகத்துல பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, சென்னை, தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களுக்கும் இந்த பூக்களானது விற்பனைக்கு வாங்கி செல்வது வழக்கம். ஏறத்தாழ ஒரு நாளைக்கு சுமார் 50 டன் பூக்கள் வருகை தந்து விற்பனை செய்யப்படக்கூடிய இந்த இடத்துல தமிழகத்தில் அதிகளவான கனமழை பெய்து காரணனால 50 டன் பூக்கள் வரக்கூடிய இடத்துல வெறும் 20 டன் பூக்களே வருகை தந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து முகூர்த்த காலங்கள் மற்றும் பெரிய கார்த்திகை வருவதனால் பூக்களினுடைய அத்தியாவசியம் அதிகரித்து காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ராயப்பேட்டை, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களிலிருந்து சுமார் 30 டன் பூக்கள் இந்த மலர் சந்தைக்கு வரும். ஆனால் முற்றிலுமாக அங்கிருந்து பூக்கள் வருகையின்மை காரணமாக இன்று 1 கிலோ மல்லிகைப்பூ 3500 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1500 ரூபாய்க்கும், காக்கரட்டான் என்கின்ற பூ 1000 ரூபாய்க்கும், ஜாதிப்பூ 800 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 250, சம்மங்கி 400, செண்டுமல்லி 400, பன்னீர் ரோஸ் 200, பட்டன் ரோஸ் 500 என வரலாறு காணாத அளவிற்கு பூக்களின் விலையானது கிடுகிடு என விலை உயர்ந்து விற்கப்படுகிறது. அபிநயா, 1 கிலோ மல்லிகை பூவினுடைய விலை தற்போது உயர்ந்திருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சங்கர். தெலங்கானாவின் பல்வேறு மாவட்டங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தெலங்கானா மாநிலம் முழுகு மாவட்டத்தில் காலை 7:27 மணி அளவில் சுமார் 1 நிமிடத்திற்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.3 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்டு வீடுகளில் பொருட்கள் விழுவதைக் கண்டு அச்சமடைந்த பொதுமக்கள் சாலைகளில் தஞ்சமடைந்தனர். சாலையில் சென்று கொண்டிருந்த போதும் நிலநடுக்கத்தை உணர்ந்ததாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். இதேபோன்று ஹைதராபாத், கம்மம் ஆகிய பகுதிகளிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். தெலங்கானா மாநிலத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியரை பெற்றோர் காலணியால் தாக்கி போலீசில் ஒப்படைத்தனர். மந்திரியாலா நகரில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருபவர் சத்யநாராயணா. இவர் அந்த பள்ளியில் உள்ள மாணவிகளுக்கான கழிவறைக்கு சென்று 6ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. இதுகுறித்து மாணவிகள் தங்கள் பெற்றோரிடம் தெரிவித்தனர். ஆத்திரமடைந்த பெற்றோர் பள்ளிக்கு வந்து ஆசிரியர் சத்யநாராயணாவை தேடினர். அவர்களை பார்த்து அச்சமடைந்த ஆசிரியர் பள்ளியின் சுவர் ஏறி குதித்து தப்பிக்க முயன்றுள்ளார். அவரை பிடித்த பெற்றோர் காலணியை கொண்டு கடுமையாக தாக்கினர். பின்னர் ஆசிரியர் சத்யநாராயணாவை அவர்கள் போலீசில் ஒப்படைத்த நிலையில் அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது.